பெரியவர்கள் சிவன் சொத்து குலநாசம் என்று கூறுவார்கள். ஆனால் அதற்காக சரியான விளக்கம் நம்மில் பலருக்கும் தெரிவதில்லை. பலரும் சிவன் கோவிலில் கொடுக்கும் விபூதிகள் மற்றும் பிரசாதங்களை கூட வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள். எதனால் இதை கூறினார்கள் என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள். ஒருமுறை யமலோகத்தில் தனது சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் யமதர்மராஜா. தனது தூதர்களை அழைத்து, இன்று ஒருவனின் உயிரை பறித்து வர வேண்டும், நீங்கள் சென்று அவனை அழைத்து வாருங்கள். ஆனால் இம்முறை உங்களுக்கு நான் ஒரு சோதனை வைத்துள்ளேன். நீங்கள் செல்லும் இடத்தில் ஒரே மாதிரியாக 2 பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒருவனை கலியுகம் போற்றும்படியும் மற்றொருவனை கலியுகம் தூற்றும்படியும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதில் எனக்கு கெடுதல் புரிவனின் உயிர் மட்டும்தான் வேண்டும் என்றார். யமதர்மராஜன் கட்டளையின்படி யமதூதர்கள் பூலோகம் வந்தனர். யமதர்மராஜர் குறிப்பிட்டு சொன்ன அந்த இருவரையும் யமதூதர்கள் கண்காணித்து வந்தார்கள். இருவரில் ஒருவர் தினமும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு ஆலய பணியில் ஈடுபட்டு பக்தியுடன் இருந்தார். மற்றொருவர் கள்ளம், கபடு, திருட்டு, பொய், பித்தலாட்டம் என்று கெட்ட வழியில் பின்பற்றி வாழ்ந்து வந்தார். யம தூதர்கள் இருவரின் நடவடிக்கைகளையும் கண்காணித்து குறிப்பிட்ட நேரம் வந்ததும் சிவாலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருப்பவனை மட்டும் பாசக்கயிறு போட்டு இழுத்து கொண்டு சொர்க்கவாசல் வழியாக செல்லாமல் நரகத்தின் வழியாக சென்றார்கள். இதை கவனித்துக் கொண்டிருந்த யமதர்மராஜர் யம தூதர்களை பார்த்து, தூதர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நல்லவனை மாற்றி அழைத்து வந்தது மட்டும் அல்லாமல் அவனை நரகத்திற்கு கொண்டு சென்று விட்டீர்கள் என்று கோபம் கொண்டார். அதற்கு யம தூதர்கள், யமதர்மராஜா, இவன் சிவாலயத்தில் சேவை செய்வது போன்று சொல்லி அங்கிருக்கும் பொருட்களை யாரும் அறியா வண்ணம் திருடி அதை கொண்டு தனக்கும் தனது குடும்பத்திற்கும் செலவு செய்து கொண்டு அதே சமயம் சமூகத்திற்கும் செலவு செய்து நல்ல முறையில் நல்ல பெயரை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இறைவனுக்கு உரிய பொருளை எடுத்து அனுபவிப்பது மட்டும் அல்லாமல் உதவி என்று சொல்லி நல்லவன் போன்று தன்னை காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றுவதோடு இல்லாமல் பரம்பொருளான சிவபெருமானை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மற்றொருவன் திருடன், மக்களிடையே கொள்ளையடிக்கின்றான். ஆனால் தான் செய்வது தவறென்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இவனுக்கு நன்மை தீமை அனைத்தும் தெரியும். அதனால் தான் இவனை அழைத்து வந்தோம். இவனது குடும்பத்தினரும் இவனது வம்சமும் இனி நல்லதை நினைத்து கூட பார்க்க முடியாது. வாழ்க்கையில் கவலையும் அச்சமும் தரித்திரமும் சூழ அவர்கள் இறுதி காலம் வரை வாழ வேண்டும். புன்னகையுடன் யமதர்மராஜர், என்னுடைய தூதர்கள் எப்பொழுதும் தர்ம வழியிலே செல்வார்கள் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்று கூறினார். மற்றொரு உண்மையும் இந்த பழமொழியில் உண்டு. சித்தர்கள் என்ற மகா புருஷர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அனைத்து விதமான ஆசைகளையும் அடக்கி பந்த பாசங்களை அறுத்து சிவனை அடைவார்கள். சிவன் சொத்தான சித்தர்களின் குலமே அதோடு முடிவடையும். அஷ்டம சித்திகளை பெற்று ஞானத்தை அடைந்து மோட்சம் பெற்ற சித்தர்கள் உடல் அழிந்தாலும் ஆன்மா பல 100 ஆண்டுகள் அழியாத நிலையை பெறுகிறது. அதனால்தான் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்கின்றார்கள். சிவன் சொத்து மட்டும் அல்ல, எந்த கடவுள் சொத்தாக இருந்தாலும் அதை அடைய நினைப்பவர்களின் வம்சம் நாசமடையும். சிவன் சொத்து குலநாசம் என்று கூறுவதால் சிவன் கோவிலில் தரப்படும் பிரசாதங்களை அங்கேயே போட்டுவிட்டு வருவது சரியல்ல. இது மிக பெரிய தவறாகும். உண்மையில் சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதி, குங்குமம் முதலான பிரசாதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இந்த பிரசாதங்களை வீட்டில் சேர்த்து வைத்து கொண்டே வந்தால் ஈசனுடைய அருள் மற்றும் பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்கு அரணாக அமையும். இதனால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் தன் பலத்தை இழந்து வெளியேறும். பழமொழியின் உண்மையான அர்த்தம் தெரியாத காரணத்தால் அனைத்து நன்மைகளையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனைக்குரியது. இனியாவது திருநீரை வீணாக்காமல் வீட்டுக்கு எடுத்து சென்று தினமும் குளித்துவிட்டு திருநீர் பூசி உங்கள் தினசரி வேலையை தொடங்குங்கள். மிகப்பெரிய நன்மை உண்டாகும். ஓம் நமக் சிவாய.